Hi friends, previous வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தினம் ஒரு அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன அப்படின்னா ஒழுக்கமுடைமை, அன்புடைமை அண்ட் பொறையுடைமை பார்த்துருக்கோம். இப்போ 4வதாக இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னா ஊக்கமுடைமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் இருக்க குறளையும் அர்த்தங்களையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள், உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. அதாவது ஒருவர் உடையார் என சொல்லத்தகுந்த சிறப்பை உடையது என்ன அப்படின்னா ஊக்கம்தான். அத்தகைய ஊக்கம் இல்லாதவர் வேறு எத்தகைய பொருட்களை செல்வத்தை பெற்றிருப்பினும் அது உடையது என சொல்லத்தகும் சிறப்பை அடையாது அப்படின்றத இந்த குறளுடைய அர்த்தம். ஒருவருக்கு ஊக்கமுடைமை தான் நிலைத்து நிற்கக்கூடியது. ஸோ அதை தவிர வேறு எதை பெற்றிருந்தாலும் அது உடையது என சொல்லத்தகுந்த சிறப்பை அடையாது அப்படின்றத இந்த குறளுடைய மீனிங். செகண்ட் குறள், உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது உள்ளம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊக்கம். ஒருவனுக்கு ஊக்கம் உடைமை தான் நிலையான செல்வம். அத்தகைய ஊக்கம் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா ஊக்கத்தை தவிர வேறு எத்தகைய பொருட்செல்வங்களை பெற்றிருந்திடும் அது என்ன ஆகுது அப்படின்னா நிலைத்து நில்லாமல் நீங்கிவிடும் அப்படின்னா அழிந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். முதல் குறளும் 2வது குறளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். 2வது குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊக்கத்தை தவிர வேறு எத்தகைய செல்வத்தை பெற்றிருந்தாலும் அது நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னா நிலைக்காது அழிந்துவிடும் அப்படின்றது இந்த செகண்ட் குறளுடைய மீனிங். தேர்ட் குறள் பார்க்கலாம். ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவன் தம் கைதுடையார் அப்படின்னு. ஆக்கம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா செல்வம். அதாவது ஆக்கம்னா செல்வம். அதாவது ஊக்கத்தை ஒருவன் தம் கைபொருளாக கொண்ட ஒருவர், அதாவது ஊக்கத்தை கைபொருளாக கொண்ட ஒருவர் ஆக்கம் அப்படின்னா செல்வத்தை இழந்தாலும் அல்லாவார் அப்படின்னா மனம் தளர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அத்தகைய ஊக்கத்தை வச்சு அவங்க இழந்ததை மீட்கும் ஆற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஊக்கத்தை ஒருவர் தம் கைப்பொருளாக கொண்ட ஒருவர் செல்வத்தை இழந்தாலும் மனம் தளர மாட்டார் அப்படின்றத இந்த குறளுடைய மீனிங். ஃபோர்த்து குறள் பார்க்கலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவுல ஊக்கம் உடையான் உலை. அதாவது ஊக்கம் உடையான் உலை அப்படின்னா ஊக்கம் உடையவனிடம், அசைவுல அப்படின்னா அசைக்க முடியாத ஊக்கம் உடையானிடம் ஆக்கம் அப்படின்னா செல்வம் தானாக, அதர்வினாய் அப்படின்னா தானாக வழி கேட்டு கொண்டு செல்லுமா. ஊக்கம் உடையவனிடம் செல்வம் தானாக வழி கேட்டு கொண்டு செல்லும் அப்படின்றது இந்த குறளுடைய அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.